everyone, this is Saii. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா it's all about hairstyles. So எனக்கு தெரிஞ்ச 5 hairstyles short hairல எப்படி பண்ணலாம் அப்படின்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். So அதுக்கு முன்னாடி first time என் வீடியோ பார்க்குற மாதிரி don't forget to like, share and subscribe and பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. So இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது கீழே கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. And it's all about simple hairstyle link video. So இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிள். சைடில் இருக்கிற ஹேர்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்பயுமே நார்மல் கிளிப் போடுவோம்ல, ஸோ இது நார்மல் கிளிப் போடாமல் ஜஸ்ட்டு பேக் கோம் பண்ணிவிட்டு அதை கிளிப் போட்டோன்னா லைக் முன்னாடி பேக் கோம் பண்ணாமல் பின்னாடி மட்டும் பேக் கோம் பண்ணிட்டு அதை கிளிப் போட்டோன்னா நல்லா அழகாக இருக்கும். ஸோ எனக்கு அதிகமாக பஃப் வைக்கிறது நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் பஃப் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பஃப் வேணுமோ அந்த மாதிரி பஃப் வச்சுக்கலாம். நீங்கள் இப்படியே கிளிப் போட்டுக்கலாம். ஆரல்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகாக பஃப் தெரியணும் அப்படின்னா இன்னும் நல்லா பேக் கோம் முன்னாடி வரைக்கும் நல்லா பேக் கோம் பண்ணிட்டு அதை ட்விஸ்ட்டு பண்ணிட்டு கிளிப் போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக அது நிற்கும். ஸோ அது இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இப்போது செகண்ட் வீடியோ. ஸோ இப்போ செகண்ட் வீடியோவும் அதே மாதிரி தான் சிம்பிள். ஃப்ரண்ட்லேருந்து ஒரு பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா அந்த ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா அதை பின்னிட்டு போட்டோன்னா லைக் ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட்லாம் போடுவாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் வந்து எல்லா ஹேரும் சேர்த்து போடுவாங்க, அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டு அதை பின்னிட்டு அது வந்து பின்னாடி நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த பின்னல் தெரியணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிளிப் போட்டுக்கலாம். ஸோ இதை கிளிப் போட்டுட்டு நம்ம ஃப்ரீ ஹேராக கூட விட்டுக்கலாம். ஸோ ஃப்ரீ ஹேராக விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆரல்ஸ் எப்படி பண்ணலான்னா ஆரல்ஸ் ஃப்ரீ ஹேரை விட்டுக்கலாம். ஆரல்ஸ் சைடில் கொஞ்சம் ஒரு பார்ட், ஸோ ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பார்ட் எடுத்துக்கோம், அதே மாதிரி சைடில் கொஞ்சம் பார்ட், ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் பார்ட் எடுத்துக்கிட்டு கிளிப் போட்டுக்கலாம். கிளிப் போட்டால் இன்னும் நல்லா ஹேர் வந்து முன்னாடி ரொம்ப பறக்காமல் கொஞ்சம் அடக்கமாக தெரியும், அதுவும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம போட்டுக்கலாம். ஆரல்ஸ் அப்படி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி சைடில் பார்ட் எடுத்து நம்ம சைடில் பின்ன போகிறோம். ஸோ சைடில் அழகாக பின்னிட்டு ரெண்டு சைடும் நம்ம நல்லா பின்னிட்டு அதை வந்து ஃபஸ்ட் எப்படியோ ஹேர் ஸ்டைல் அந்த ஹேர் எப்படி எடுத்து போட்டோமோ அதே மாதிரி பின்ன ஹேர் வந்து எடுத்து போட போகிறோம். ஸோ அது இன்னும் நல்லாயிருக்கும், சைடில் நல்லா பின்ன மாதிரியும் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னல்லையும் போடலாம், ஆரல்ஸ் மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ்லையும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். So இப்போ third hairstyle.
ஸோ சில பேருக்கு மிடில் வாக் எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஹேர் ஸ்டைலாக பண்ணலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது தான் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ நல்லா வந்து மிடில் நல்லா வாக் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து செகண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு எப்படி 2 சைட் பின்னுமோ இது வந்து ஒரு சைடு நல்லா பின்னிக்க போகிறோம். அண்ட் தென் வந்து இன்னொரு பார்ட்டு, ஸோ ஒரு பார்ட் எடுத்து நம்ம பின்னிட்டோம். அண்ட் செகண்ட் பார்ட் எடுத்து அதோடு இது ஜாயின் பண்ணி கிளிப் போட்டுக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கிளிப் போட்டிங்கன்னா ரெண்டும் ஒரு லேயர் மேலே பின்ன லேயர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் சில்கி, அதனால இது அவ்வளோவா டெஃபினேஷன் தர முடியாது ஹேர் ஸ்டைலுக்கு. ஸோ இது உங்கள் ஹேர் ஸ்டைலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அழகாக ஒரு ரஃப்பான ஹேர் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அந்த பின்னதுலாம். ஸோ இந்த சில்கின்றனால அவ்வளோ பளிச்சுன்னு தெரியல. அண்ட் வந்து இந்த சைடு வந்து அப்படியே ஃப்ரீ ஹேரும் நம்ம விட்டுக்கலாம், ஒரு எல்ஸ் கிளிப்பும் போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே கிளிப் போட போகிறேன். ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் படிஞ்சின மாதிரி லைட்டாக இருக்கும். அண்ட் சைடில் கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் மாதிரியும் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபோர்த் ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட்டில் 2 பார்ட் மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த வந்து ஃபெதர் கட்டுன்றனால நிறைய ஸ்டெப்ஸ் இது ஃபெதர்ஸ் நிறைய இருக்கும்ல. ஸோ ஃப்ரண்ட் ஃபெதர்ஸ் வந்து நான் அப்படியே விட்டுட்டு பின்னாடி இருக்கிற ஹேர் வந்து எடுத்து ஒரு போனி போட்டுக்க போகிறோம். ஸோ வந்து இந்த ஹேர் ஸ்டைல் எப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் ஹேரில் எப்படி லாங் போனி டைல் மாதிரி தெரிய வைக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இது வந்து கொஞ்சம் மெலிசான ஹேர், அதனால் அவ்வளோ டெஃபினேஷன் தர முடியாது. இதே வந்து கொஞ்சம் திக்கான ஹேர் இருந்ததுன்னா பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டுவிட்டு இது ஜஸ்ட் லைக் அதாவது அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுக்கிட்டு ஸோ அந்த கீழே பேலன்ஸ் இருக்கிற ஹேர் வந்து எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஹையாக வந்து நம்ம போனி டைல் போட்டுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் நம்ம விட்டுருக்கோம்ல, ஸோ அந்த வேஜஸும் எடுத்து பின்னாடி கிளிப் போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ கீழே விட்டுருக்க ஹேர் வந்து எடுத்து கொஞ்சம் அது இதோடு ரொம்ப ஹையாக இல்லாமல் கொஞ்சம் மிடிலாக வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா மேலே இருக்கிற போனி வந்து கீழே இருக்கிற ரப்பர் பேண்டை ஹைட் பண்ணிவிடும். அப்போ வந்து நமக்கு ஒரு லாங் போனி டைல் மாதிரி தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிஃப்த் ஹேர் ஸ்டைல் வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு பன் போட போகிறேன். ஸோ ரெகுலராக நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு மெஸ்ஸி பன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப மெஸ்ஸி இல்லை, லைட்டாக. ஸோ எனக்கு நார்மல் போனி போட்டால் இவ்வளோ ஹைட் தான் வரும். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற போனி டைலில் வந்து நமக்கு ரொம்ப லாங் போனி டைல் மாதிரி காட்டியிருக்கும். ஸோ இதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு இதை வந்து நீங்கள் பன் ரப்பர் பேண்ட் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன், அது கூட நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஃப்ளாட்டாக போட்டு ஹேர் வந்து அதுக்கு மேலே இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஹேர் வந்து நம்ம அந்த ரப்பர் பேண்டை மறைச்சி கிளிப்ஸ் போட்டுக்கிட்டோம்னாலே அது நல்லா பன் மாதிரி வந்துடும். இதே லாங் ஹேருக்கு வந்து இன்னும் அழகாக வரும். நம்ம ஷார்ட் ஹேர்ன்றனால இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ஷார்ட் ஹேர்ன்றனால இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் ஈஸியாக வரும். லாங் ஹேருக்கு வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேர்ஸ்க்கு எடுத்து நம்ம கிளிப் போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் சைடில் கொஞ்சம் வேஜஸ் விட்டுக்கிட்டோன்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இல்லாமல் லைட்டாக மெஸ்ஸியோட நல்லா போட்டுக்கலாம். ஸோ இது ரெகுலராக வீட்டில் போடுற பன் மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் சீக்கிரமாக என்னோடய ஷார்ட் ஹேருக்கு வந்து பன் போட்டோன்னாலே சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இது அவ்வளோ சீக்கிரமாக வராது.
ஐ ஹோப் இந்த 5 ஸ்டைல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது. எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அது கீழே கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறக்காதுங்க. அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி கனெக்டட். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.